இளைப்பாறும் போது பெருக்கம் நடக்கிறது. நீங்கள் இளைப்பாறும் போது அற்புதம் நடக்கிறது. நீங்கள் இளைப்பாறும் போது கர்த்தர் உங்களுக்காய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். லூக்கா 23. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறிய உடனே தன் வீட்டிற்கு போனான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே அவன் வீட்டிற்கு போனான். எல்லாம் சொல்லுங்க. அவன் வீட்டிற்கு வேலையை முடிச்சுட்டு, எல்லாம் சொல்லுங்க, ரெஸ்ட்டுக்கு போனான். சொல்லுங்க, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனான். அந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார். கர்த்தர் சொன்னார், அவன் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தப்பெல்லாம் அவனுக்கு குழந்தை பிறக்கலடா. அவன் ரெஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது தான் அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு. தன்னுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறிவிட்டு வீட்டுக்கு அவனுக்கு ரெஸ்ட்டுக்கு போகிறான் பாருங்க. அப்போ தான் அவள் மனைவி கர்ப்பவதி ஆகிறாள். நான் சொல்லுகிறேன், வருகிற வருஷம் நீ ரெஸ்ட்டுக்குள்ளே போனினா உன் ஆசீர்வாதம் கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய அற்புதங்கள் கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் இந்த நாட்களில், எப்படியா, இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார். எந்த நாட்களில்? என்றைக்கு இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் நெருங்குகிறீர்களோ அந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் பேரில் கடாட்சம் வைப்பார். நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நடந்ததை விட நீங்கள் ரெஸ்ட்டுக்குள்ளே போகும்போது நடக்கும். ரெஸ்ட்டுன்றது என்ன? கடவுளுடைய பிரசன்னத்தில் அமர்வது. உங்கள் மூளைக்கும் ரெஸ்ட் கொடுக்கிறது, உங்கள் இருதயத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்கிறது. 153 பெரிய மீன்களை வருகிற வருஷம் நீங்கள் பிடிப்பீங்க. வர்ற வருஷம் நீங்கள் பிடிக்க போகிற மீனெல்லாம் பெரிய மீனாக இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். People who keep themselves in rest in God's presence, அவர்கள் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கிறார்கள். சகரியா அவன் ஊழியத்தை முடிச்சுட்டு இளைப்பாறுதலுக்குள்ள போகும்போது கர்த்தர் அவனுடைய நிந்தையை நீக்கினார். நீங்க பாருங்க, அங்கன்னு ஓடி தெரிஞ்சால பார்க்கறது, அவன்கிட்ட பல்ல காட்டுறது, இவன்கிட்ட குனிகிறது, வளையிறது, ஓடுறது, இதெல்லாம் நிறுத்துங்க. நிறுத்திட்டு அவருடைய ப்ரெசன்ஸில் உங்களை இளைப்பாறுதல் கொண்டு வருங்க. அடுத்த வருஷம் நிறைய காட்ஸ் ப்ரெசன்ஸில் இளைப்பாறுதல்னா அவரோட பிரசன்னம் தான். இளைப்பாறும் போது பெருக்கம் நடக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இளைப்பாறும் போது பெருக்கம் நடக்கிறது. நீங்கள் இளைப்பாறும் போது அற்புதம் நடக்கிறது. நீங்கள் இளைப்பாறும் போது கர்த்தர் உங்களுக்காய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்கள் இளைப்பாறும் போது அந்த நாட்களில் கர்த்தர் கடாட்சம் வைக்கிறார். உங்களுடைய நிந்தையை, உங்களுடைய கெட்ட பெயரை, உங்களுக்கு எதிரான எதிரிகளுடைய வார்த்தைகளை கர்த்தர் கையை தட்டி ஆமென்